இம்மாதம் முழுக்கவும் குறிப்பாக முதல் 10 நாட்கள் ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு மிகுந்த மாதம். தொட்டதெல்லாம் துலங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்குவீர்கள். அந்த விதத்தில் இந்த மாதம் அனைத்திலும் ஒரு மேன்மையை பொருளாதார ரீதியாக வழங்குகின்ற மாதம். கையில் 4 காசு புழக்கம். வருமான ரீதியாக பார்த்தீங்கன்னா பிறர் கையை நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கின்ற நம்மளுடைய சொந்த தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு சிரமப்படுகின்ற அமைப்புகளில் இருக்கவங்க கூட வந்துடுவீங்க. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இம்மாதத்தை நீங்கள் இருதரமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று மிக சிறப்பு, இன்னொன்று சிறப்பு. அப்போ என்ன அர்த்தம்ங்க? இந்த மாதம் முழுக்க சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வைகாசி மாத பலன்களை பொறுத்த மட்டிலும் எனதருமை நேயர்களே, இந்த மாதம் முதல் நல்ல விஷயமாக உங்களுக்கு கிடைக்கின்றது குழந்தை பாக்கியம். புத்திர பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆகச்சிறந்த நல் மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டம் யாராவது மருத்துவம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியத்திற்காக ஏதாவது தொந்தரவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அந்த மருத்துவத்தின் உதவியின் பேரில் கருதரிப்பதற்கான வாய்ப்பும் மிக அதிகம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய வம்ச விருத்தி சார்ந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் மாதமாக இம்மாதம் அமைகின்றது. இரண்டாவது, இம்மாதம் முழுக்கவும் குறிப்பாக முதல் 10 நாட்கள் ஆகச்சிறந்த வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு மிகுந்த மாதம். தொட்டதெல்லாம் துலங்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்குவீர்கள். அந்த விதத்தில் இந்த மாதம் அனைத்திலும் ஒரு மேன்மையை பொருளாதார ரீதியாக வழங்குகின்ற மாதம். கையில் 4 காசு புழக்கம். வருமான ரீதியாக பார்த்தீங்கன்னா பிறர் கையை நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கின்ற நம்மளுடைய சொந்த தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு சிரமப்படுகின்ற அமைப்புகளில் இருக்கவங்க கூட வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றம் உண்டு. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு அமைப்பு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். பொதுப்பலன் அப்படிங்கிறது 20%, அதுக்குட்பட்டு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம 100%ங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான். இந்த மாதம் தமிழ் மாதமான வைகாசி மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் 20% எப்படி இருக்காது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு ஒரு சிறப்பான மாதம். அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள். யாரெல்லாம் திருமணத்திற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நல் மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது. அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் ஒருபுறம் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சி ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இந்த அதிகார துணியோடு பேசி கொஞ்சம் சின்னதான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது. சரிங்களா? மற்றபடி இந்த நாள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பருவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்வுகள்லாம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுவும் நடைபெறும். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான மாதம். எதுலேயும் அப்படி போல்டாக நிற்கிறது மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. சரிங்களா? இந்த தைரியமாக இருக்கிறது, எதையுமே எடுத்து முன்னின்று பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு, வருமான அமைப்புகளுக்கு சிறப்பு, குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பு. இந்த மாதத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவீங்க. 10ஆம் தேதி பணம் தரப்பாருனா கொடுத்துருவீங்க. தாமதமாகாது, தள்ளி போகாது. அந்த மாதிரி சொன்ன சொல்லை காக்கின்ற மாதமாகவும் அதன் மூலம் நற்பெயர்தனை பெறுகின்ற மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் இது நல்ல யோக மார்க்கமாக அமையப்பெறுகின்றது. அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாகவும் அமைகின்றது. குறிப்பாக கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் மடமடன் குறையும். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கோச்சாரத்துக்கு உட்பட்டு. சரிங்களா? கடன் தொந்தரவுகள், இந்த மாத கமிட்மெண்ட்டுக்கான தொந்தரவுகள் எல்லாத்தையும் குறைச்சிருவீங்க. அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கின்ற இடங்கள், வியாபாரம் செய்கின்ற இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகின்றது. இப்போ நான் சொன்ன நற்பலன்கள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் முதல் 20 நாள் மிக சிறப்பாகவே அமைகிறதுங்க. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. சரிங்களா? அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எல்லாமே ஓகே, வேலை நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம், வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் சேஞ்செலாம் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
அந்த வேலை வாய்ப்புகளில் சேஞ்ச் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதுக்கும் ஒரு நல்ல மேன்மை. சரி, எங்கெல்லாம் கவனம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம் அவசரப்படுற தன்மையை குறைச்சிக்கிடணும். எனக்கு எல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு அவசரப்பட்டு எதையாவது ஒன்று அவசர கொடுக்கத்தனமாக பண்ணிடுவீங்க. பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அதை கேட்காம நீங்களே எதையாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பேருக்கு எடுத்துக்கிடுவீங்க. அதில் ஒன்றுத்தில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, நிறைய கோவப்பட்டு உறவுகளுக்கு இடையில் சிக்கலை ஏற்படுத்திக்கிடுவீங்க, குறிப்பாக மன வாழ்க்கையில். அது பார்த்து இருக்கணும். ஏன்னா லக்னத்திலேயே, அதாவது உங்கள் ராசிலேயே இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் தூண்டிக்கிட்டே இருப்பா. அப்படி கோவத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார். ராசிநாதன் ராசியில் அமர்கையில் நான் என்கின்ற கர்வம் எனக்கு தலைக்கேறும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்ன தருமை நேயர்களே, பிடிவாதம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. அது ஒன்று. அதனை அடுத்ததாக சின்னதாக உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும். குறிப்பாக நான் சொல்கிற நெகட்டிவான பலன் எல்லாமே கடைசி 10 நாள் தான். முதல் 20 நாள் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அந்த உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். உடல் உஷ்ணத்தை குறைக்கின்றது மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கிடுங்க. காரசார உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டிங்கன்னா ஓகே. உணவு பழக்க வழக்கங்கள்லையும் கணவன் மனைவி உறவுகள்லையும் இந்த கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனங்களை செலுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு வண்டி அழகாகவே இந்த மாதம் ஓடிடும். ஆனால் முதல் 20 நாட்கள் அற்புதமான தினங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக சிறந்த முறையில் அவை அனைத்தும் கிடைக்கும். சரிங்களா? பொது பலன் அடிப்படையில் உட்பட்டு. சரிங்க, இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. ஆக முருகன் திருச்செந்தூரில் வழிபடணுமா, திருத்தணியில் வழிபடணுமா, நீங்கள் எங்கே வேணால் வழிபடுங்க. உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற முருகரை வழிபட்டாலும் முருகன் தான். சரிங்களா? கர்த்தா தான் முக்கியம். அதனால் முருகனை வழிபாடு செய்யுங்கள். முருகன் வழிபாடு சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.